எதுக்கு என்ன 11:20க்கே அழைத்தார்கள் என்ற காரணத்தை நான் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டு இருக்குது. நான் அருண் ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது. 9 o'clock ஷார்ப்னோட எனக்கு வந்து ஒரு சின்ன அந்த 9னா 9 வந்துடுவேன், 9:20னா 9:20க்கு வந்துடுவேன், 10னா 10க்கு வந்துடுவேன். ஆனால் இன்றைக்கி என்ன போச்சுன்னா, அது ஒரு நல்ல காரியத்துக்கு 11:30 மணிக்கு என் மனைவியும் நானும் கையெழுத்திட வேண்டிய ஒரு சூழல் உருவாகிவிட்டது. இல்லாட்டி இவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியில் நான் சீக்கிரமாக போக வேண்டிய ஒரு சூழலெல்லாம் நான் அழைக்கப்பட்டிருக்கின்றேன், பேச அழைக்கப்படுகிறேன் என்பதை தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இல்லாட்டி நான் அந்த ஃபங்க்ஷன் இறுதி வரைக்கும் இருக்கிறவன் தான். எந்த ஃபங்க்ஷன் போனாலும் அது என்னுடைய பத்திரிகை நண்பர்கள், அங்கேருந்து இங்கே வந்தவன் நான் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் என்ன முதல்ல அருண் எங்கே இருக்கீங்க தெரியலையே, என்னை மன்னிச்சிருங்க, தப்பாக நினச்சிக்கங்க, கோவப்பட்ட மாதிரி தெரிஞ்சுது. என்ன சார் இந்த மாதிரி எப்படி சார் இப்போ சினிமா ஃபங்க்ஷன்னா இப்படி தானே சார் இருக்கும் அப்படின்னீங்க. அது நான் வருத்தப்படலை, ஏன்னா வாசுதேவன் வந்து வருத்தப்படாத ஒரு கேரக்டரு. இந்த படம் வந்து முதல்ல கணேஷ், எனக்கு ஸ்ரீ கணேஷ் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்ரீ. இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல் ஃபிலிம் தட் ஐ எம் பார்ட் ஆஃப். அப்புறம் இதில் வந்து சித்தார்த்து கூட ஒரு இன்டெலிஜென்ட் பஞ்சு மாதிரி உள்ளம் கொண்டவர் என்றெல்லாம் சொல்லி ராம்சான் சொன்னாங்க. பஞ்சு மாதிரி உள்ளம் இருக்கிறதோ இல்லையோ, அவர் வந்து தைரியமான ஒரு நல்ல ஒரு நண்பர்னு சொல்லலாம். இங்கே தான் அவர் அருகில் வந்து பழகுகின்ற வாய்ப்பு கிடைச்சது இந்த படத்தில். இதில் தேவயானி அஃப்கோர்ஸ் 27ஆம் தேதி நாளை 28 ஆண்டுகள் சூரிய வம்சம். இட்ஸ் ஸோ நாஸ்டால்ஜிக் டு சே தட். நான் 28 வருஷம் ஒரு படம் வந்து கொண்டாடப்படுகிறேன். யோகி பாபு டைலாக்ல இந்த படத்தை இதை பார்க்கும்போது சூரிய வம்சத்தை பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லும் போது இட்ஸ் ஸ்டில் ரெலவெண்ட்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு படம் வந்து மக்களை சென்று அடைய வேண்டும் என்றால், அது ஒரு குடும்பமாகான படம் சென்று அடைந்திருக்கிறது சொன்னால் அதற்கு பல படங்கள் போய் அடைந்திருக்கலாம். ஆனால் அந்த சூரிய வம்சம், நாட்டாமை, நட்புக்காக நான் நடித்த படத்தை நான் சொல்லிக்கிறேன், பல படங்கள் போய் ரீச் ஆகிருக்கு. ஸோ ஒவ்வொரு கதையும் அந்த கதை வந்து மக்களுடன் ஒன்றிணைந்து இருக்கும்போது அது வந்து ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறதுன்னு நான் சொல்லணும். அந்த விதத்தில் ஸ்ரீ கணேஷ் வந்து அந்த கதை சொல்லும் போது ஃபஸ்ட்டு எனக்கு நிறையா கேள்விகள்லாம் இருந்தது. ஏன்னா இங்கே எல்லாரும் பேசும்போது ஏழை, பணக்காரன், நடுத்தர வர்க்கம், வசதி படைத்தவர்கள் அனைவருக்கும் ஒரு கனவு வீடு என்று சொன்னார். உண்மைதான். அந்த வீடு எல்லாரையும் கட்ட முடியுமான்றது தெரியாது. அது கனவாகவே இருந்து மறைந்து விடுவார்கள். இது வந்து எப்படி எல்லாருக்குமே வீடு கட்டணும்னு ஆசை இருக்கா? ஏன்னா வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலங்களில் வீடு இருந்தால் தான் என்ன, வாடகை வீட்டில் இருந்தானே, சொந்த வீட்டில் இருந்தானே, ஒரு வீடு இருக்குது, அது நிம்மதியாக வாழ்ந்தாலே போதுமே அப்படின்னு நினைக்கின்ற காலம் கூட உண்டு. நேற்று கூட ஒரு பத்திரிகையாளர் கேட்டாங்க, என்ன சார் சார் நீங்கள் வீடு விற்கிறீங்களாமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், சரி வீடு விற்கலை, அந்த வீடை வந்து பெருசாக இடித்து கட்டுறேன், இது கூட தெரியாது வீடை விற்கிறீங்கன்னு கேட்டாங்க. வீட்டில் வந்து ஒரு சென்டிமெண்ட் அட்டாச் பண்ணி இங்கே வந்து சொல்லியிருக்காங்க எல்லாரும். அஃப்கோர்ஸ் when you build a home, அது முதல் முறையாக உழைத்து சம்பாதித்து கட்டுகின்ற இல்லத்தை உண்மையாக பெருமையாக பார்க்க வேண்டிய சூழல் தான் அனைவருக்கும் இருக்கணுன்றதுல வந்து எந்த ஒரு கருத்து வேறுபாடு எனக்கு கிடையாது. ஆனால் நான் கேட்ட ஒரே கேள்வி, ஸ்ரீ இது வந்து ரீச் ஆகுமா? எல்லாருக்கும் வீடு கட்டணுன்ற ஆசை இருக்கா? இல்லாட்டி சம்பாரித்து நல்லா இருக்கணும், குழந்தை குட்டி நல்லா இருக்கணும், வருங்காலம் நல்லா இருக்கணும், சேமித்து வைக்கணும்னு நினைப்பாங்களா, வீடு கட்டணும்னு நினைப்பாங்களா என்ற ஒரு கேள்வி தான் வந்தது. ஆனால் இந்த படத்தில் வந்து நடிக்க ஆரம்பித்ததுலேருந்து ஐ ஃபெல்ட் எஸ், ஐ திங்க் a home, a roof above the head is compulsory and a must. அது வந்து இங்கே வந்து இன்றைக்கி தான் அருணை பற்றி ராம் சார் சொல்லும்போது நம்ம எல்லாருமே அதே பாதையில் தான் வந்திருக்கோம். வானத்திலிருந்து குதிச்ச நட்சத்திரம் அல்ல நம்ம எல்லோரும். உழைத்து கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை உள்ளடக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை. நான் அருணை பற்றி சொல்லும்போது அருண் வந்து இந்த மேடையில் நான் போன பிறகு அனௌன்ஸ் பண்ணுவார், இந்த மாதிரி அவர் அடுத்த படத்தை கதாநாயகனாக நடிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஷேவ் பண்ணிவிட்டு க்ளீன் ஷேவோடு வந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். எனக்கு மனசில் படுது. அதுவும் தேவயானி இயக்கத்தில் நடிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு படம் ஒத்துக்கிட்டாரு, தேவயானி இயக்க, சாந்தி டாக்கீஸ் வந்து தயாரிக்க, நானும் சித்து நடிக்கிறத ஒப்புதல் அளித்து விட்டோம். அதனால் அது பண்ணுவாருன்ற நம்பிக்கையோடு தான் நான் பேசுகிறேன். ஆனால் தேவயானி டைரக்டர் வேறு ஆகிட்டாங்க. ஸோ இங்கே படத்தில் வந்து நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி, பக்கத்தில் சைத்ரா உட்காந்து கேட்டாங்க, சரத் சார் என்ன கண்ணில் கண்ணீர் வந்தது போல் தெரிகிறதுன்னு சொன்னாங்க. கண்ணீர் வந்தது போல் தெரியவில்லை, உண்மையாக கண்ணீர் வந்தது தான் என்று சொன்னேன். ஏன்னா இட் இஸ் ஸோ இமோஷனல் டு லுக் அட் இட், த வே இட் இஸ் கட். எடிட்டர் பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் DK, Jitan who worked with us initially,
ஒரு வாழ்க்கைக்கு இன்று மக்களோடு மக்களாக இணைந்து பார்க்கும்போது இந்த குடும்பம், ஏன்னா குடும்பம் தான் மெயின், இது ஸ்ட்ரென்த். அது டிஸ்இன்டகிரேட் ஆகக்கூடாது. எந்த ஒரு சூழலிலும் தாய் தந்தையை வணங்குவதுன்னு சொல்ற மாதிரி அந்த குடும்பத்தை ஒற்றுமையாக வைத்திருப்பதே மிக மிக கடினம். அது இந்த காலகட்டத்தில். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சோதனைகள். நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் சொல்கிறேன், படத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. அந்த வேதனைகளும் சோதனையும் வருகின்ற காலகட்டத்தில் நினைத்திருந்தது நடக்கிறதா இல்லையான்னு அந்த கதை. அதுவும் ஸ்ரீகணேஷ் சித்தரித்த விதம் யதார்த்தமா வாழ்க்கையில் இப்படி தான் இந்த நடுத்தர குடும்பம்னா இப்படி தான் இருக்கும். படிக்க வைக்கிறது எப்படி, கல்லூரிக்கு போகிறது எப்படி, கல்லூரிக்கு வேலை கிடைக்கிறது எப்படி, கல்யாணம் பண்ணி வைக்கிறது எப்படி, உடல்நலம் சரியில்லை போனால் எப்படி, இதெல்லாம் தாண்டி உங்கள் கடமை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மிக மிக கடினம் என்பதை உணர்த்துகின்ற ஒரு படம் இது. ஆனால் கடைசியில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்கின்ற படமும் இதுதான். அதனால் கடைசியில் நீ ஜெயிக்கணும்னு சொன்னது பார்த்தீங்களா, தட் இஸ் வேர் வி ஸ்டாண்ட். லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ். என்னை பொறுத்த வரைக்கும் லாட் ஆஃப் ரிஸ்க் தான் தேர். இதில் சாதிச்சு காட்டணும். எந்த இடத்துலையும் மனசை விட்டுறக்கூடாது. இது கூட இன்டர்வியூ நாசித் அண்ட் தேவயானி சொன்ன ரவிக்குமார் சார் கேட்டாங்க. நான் ஒரு தேர்தலில் மிகப்பெரிய தேர்தலில் தோல்வி பெற்று வந்துட்டு இருக்க வழியில் நாளைக்கு ஷூட்டிங் எங்கன்னு கேட்டேன். இல்லை சார் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. எதுக்கு சார்னு கேட்டேன். இல்லை இந்த நேரத்தில் இந்த எமோஷனில் எப்படின்னாங்க. நான் சொன்னேன் சார் அது வேறு இது வேறு, நாளைக்கு ஷூட்டிங் நடிக்கிறேன்னு சொன்னேன். தட் ஷுட் பி யுவர் ஆட்டிடியூட், தட் ஷுட் பி த ஆட்டிடியூட் டு திங்க். ஏன்னா நம்ம தோல்வி என்பதை நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா வெற்றி வரவே வராது. பல தோல்விகளை கடந்து வருவதுதான் வாழ்க்கை என்று உணர்ந்தவன் நான். ஏன்னா பிஎஸ்சி கணிதம் படித்து விட்டு நான் சைக்கிளில் போய் பேப்பர் போட்டு ஒரு பத்திரிகையாளராக, சைக்கிள் கடையில் சைக்கிள் ஃபிட்டராக, நான் அருணை பற்றி சொல்லணும். ஐ வாண்ட் டு சே அபவுட் மைசெல்ஃப், மெனி பீப்புள் மே நாட் நோ தட். நான் ஒன்றும் எங்கேயோ வானத்தை குதிச்ச நட்சத்திரம் கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு 5000 ரூபாய் தான் சம்பளம். செய்திகள் வாசிப்பது ராமநாதன் என்ற கணீர் குரலுக்கு சொந்தக்காரங்க, ஆல் இண்டியா ரேடியோவில் வேலை செஞ்சவர் தான் அவரும். ஸோ நாங்கள் வீடு கட்டணுன்ற எண்ணம் எங்கள் அப்பாவுக்கு வந்ததா இல்லைன்னு தெரியாது. மொத்தம் நாங்கள் சென்னைக்கு வந்த பிறகு 11 வீடு மாறி இருக்கோம். My father never had the opportunity to build a house, but he developed me. நான் படித்து பாஸ் பண்ணி உழைச்சி சரத் நீ வீடு வாங்கணும்னு என்ன உந்துதல் பண்ணதை நினைத்து பார்க்க வைத்த படம் 3 BHK. It's truly emotional, it relates to me. அதான் சைத்ரா கேட்கும்போது சொன்னேன், கொஞ்சம் ஈரமாக இருக்கு. This is where we take our lives back to where we started from. அதுதான் இந்த படம். ஸோ இதில் பல பாடங்கள் இதில் இருக்கு. How to fight in life. You just cannot give up. Go towards your aims and goals and ambitions, you can achieve it. அது முடியாதுன்னு நினச்சிட்டோம்னா then you are finished. ஒரு பாக்ஸிங் பவுட்டில் கீழே விழுந்தவொடனே you are lost ன்னு நினைக்கக்கூடாது. That's when you lose. Try to get up, you can win. எப்போது நம்ம விழுந்து விட்டோம் என்று நினைத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா then you lose. But when you can get up, then you can never lose. ஏன்னா அந்த ஒரு பஞ்சு கொடுத்துருமா தெரியுது, தடுமாறி விழுந்திருக்கலாம். ஆனால் when you get up, maybe you can give a better punch and still make the other fellow fall. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சேலஞ்சஸ் எப்படின்றது இந்த படம், அந்த சேலஞ்சஸ் எப்படி எதிர்கொண்டார்கள்ன்றது படம். இதில் நடிக்கும் போது we all became a family-ன்னு சொல்லலாம். இது நோ எக்ஸாஜரேஷன். அதாவது ஆடியோ ஃபங்க்ஷன் வரும்போது ஏதோ பேசுறதுக்காக பேசுகிறாங்க நினச்சிடாதீங்க. Really emotionally I'm connected to 3 BHK. I'm connected to this family of Vasudevan family truly, and this family is forever நினைக்கிறவனா. At any point of time said this my family, Devyani will be my family, Chaitra will be my family, Mehta will be my family, Ganesh will be my family, and most of all the most respected இதில் ஒரு பெரிய அந்த சகோதரர் கிடைச்சிருக்காங்கன்னா அருண் விஸ்வா தான். So there is no doubt about it. ராம் சார் சொல்லும் போது I understood why he is fighting to make a good film அப்படின்னு நான் நினச்சி பார்த்தேன். அப்புறம் டிகே சிறந்த ஒரு கேமராமேன், நான் ஒவ்வொரு சரி அவரை பார்ப்பேன், சீகரேஸ்வரி பார்ப்பேன். ஏன்னா சில பேர் கிரிட்டிக்கலாக ஏதாச்சும் நினச்சிக்கிட்டு மண்டை சும்மாவே இருக்காது. சித்துக்கும் அப்படி தான், எனக்கும் அப்படி தான். டவுட் வந்துகிட்டே இருக்கும். அது ஏன்னா தொடர்ந்து நிறைய படம் பண்ணிட்டனால மண்டையில் ஏதாச்சும் ஓடி இது பண்ணிடலாமோ அப்படி பண்ணலாமோ நினச்சிக்கிட்டு. ஸோ மெனி டைம்ஸ் வில் ரேஸ் ஃபியூ டவுட்ஸ். அதில் ஸ்ரீகணேஷ் நிறைய இயக்குநர்கள் பார்த்துட்டேன். நான் ஸ்ரீகணேஷ் இஸ் சச் ஸ்வீட் ஹார்ட், அதை சொல்லுவாங்க ஸ்வீட் ஹார்ட்டட் டிக்டேட்டர்னு சொல்லுவாங்க. லீ குவான் யூ பற்றி சொல்லுவாங்க. லீ குவான் யூ பர்சன் ஹூ லவ் த பீப்புள் ஆஃப் சிங்கப்பூர். ஆனால் he was a sweet hearted dictator சொல்லுவாங்க. அவர் செய்யறதை செஞ்சிருங்களேன் சார் அப்படின்ற நம்ம சிரிச்சுக்கிட்டு சொல்லுவார். அவ்வளோதான்.
நான் சொல்லுவேன், கணேஷ் இது மாதிரி இதில் இந்த டைலாக் இப்படி மாற்றி சொல்லிடுறேன் கணேஷ். சரி சார், அப்படியா சார், ஓகே சார் அப்படின்றார். சரி, நான் அந்த டைலாக் எழுதி வச்சுட்டு சரி இது போய் சொல்லலான்னு போனோன்னே ஸ்டார்டெல்லாம் வச்சுட்டு, சார் சார் நான் சொன்னதை மட்டும் அப்படியே சொல்லிடுறேன் சார். இதுதான் ஸ்வீட் ஹார்ட் டிக்டேட்டர். நீங்கள் அதை மாற்றிலாம் சொல்ல வேணாம் சார், எனக்கு தெரியும் சார், ஸ்கிரிப்ட் எழுது நான் கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன் அந்த புக்கை, நான் எழுதியிருக்கேன், எனக்கு தெரியும் சார், நீங்கள் பெரிய நடிகராக நிறைய படம் நடிச்சிருக்கலாம், நான் சொன்னது மட்டும் செஞ்சுருங்க சார். ஐ லைக் தட் அபவுட் him. Conviction that what he has written will be there in the screen சொல்லி நினைச்சதான் ஸ்ரீ கணேஷ். இனிஷியலாக என்ன இப்படி சொல்லிகிட்டே இருக்காருன்னு பார்த்தேன். பட் கணேஷ் ஹேட்ஸ் ஆஃப், வாட் எவர் யூ ஃபெல்ட். சரத் இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்காரு கேள்வினா, கேள்வி கேட்கும் போது தான் நல்லது வரும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. ஸோ இப்போ ஃபீல் ஐ ஹவ் டன் எனிதிங் ஹாஷா இதை சொல்லியிருந்தானா சொல்லலை, இருந்தாலும் ஐ அப்பாலஜைஸ் இஃப் ஐ டன் எனிதிங் எனி ஹார்ம் டு யுவர் மைண்ட், மென்டலி ஐ டிஸ்டர்ப் யூ. ஐ ஃபெல்ட் லைக் சேயிங் தட் டு யூ. ஆனால் இந்த படம் வந்து ஒரு கிரேட் எஃபர்ட் தான் நான் சொல்லுவேன். ஹவு இட்ஸ் கோயிங் டு ரீச் தி மாஸ், ஹவு எங்கே போய் ரீச் பண்ண போது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. வி ஹவ் டன் அவர் ஜாப் வெல். Vasudevan has worked well, Shanti has worked well, Aarti has worked well, Prabhu has worked well, and Aishu has worked well. Correct தானா சைத்ரா? சாரி, நான் குடும்பத்தை மறந்துடக்கூடாது, அதனால தான் சொன்னேன். ஸோ எவ்ரிபடி ஹஸ் done the part. அதில் வருகை தந்தவங்க அனைவருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு வரும். இந்த படத்தை போய் பாருங்கள். அண்ட் ஒன் திங் நான் எல்லா இடத்துலையும் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். The audience, when you go and see, other than the press and the media who are authorized, who are given the rights to even criticize a movie or write good about a movie, they've got the right because they are film critics. But as audience, when you go padam பார்க்கும்போது, keep your judgment reserved. Let everybody see it and come up with an opinion. படங்களை போய் பார்த்து உள்ளே இருந்துக்கிட்டே மச்சான் உள்ளே வந்துடாதரா படம் நல்லா இல்லைன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா உங்கள் வியூ அப்படி, டேஸ்ட் டிஃபர். ஒருவருடைய விஷம் இன்னொருத்தருக்கு அமிர்தமாக இருக்கலாம், அது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ லெட் தம் ஆல் கோ தேர், யூ ஆல் கோ வாட்ச் த ஃபிலிம், லெட் எவ்ரி இண்டிவிஜுவல் மேக் தர் ஓன் டிசிஷன் ஹவு திஸ் மூவி இஸ். அப்படி பண்ணால் இந்த கலை உலகம் என்றும் நிலைத்து நிற்கும் என்று சொல்லி, உங்களை விட்டு இங்கிருந்து பிரிந்து செல்வதற்கு மனம் இல்லாவிட்டாலும் இன்று இருக்கிற இந்த அப்பாயின்மெண்ட் அப்படி இல்லாட்டி ஐ ஓன்ட் கோ எனிவேர். நான் பத்திரிகையாளர் சில பேர் கேள்வி கேட்கணும்னு நினைப்பாங்க என்ன, அதுக்கெல்லாம் பதில் சொல்லியே நான் பழகியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் கனவெல்லாம் நிஜமாகும் சொல்லி வரிகள் இதில் இருக்கு இல்லையா? நீங்கள் எல்லாம் உழைச்சோம்னா, உண்மையாக நாம் அனைவரும் உழைத்தால் உழைப்புக்கு ஒரு வெற்றி உண்டு. உழைப்பவரே உயர்ந்தவர், உழைப்பு உயர்வதரும் என்று புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் கையெழுத்திட்டது போல உழைப்பவரே உயர்ந்தவர் என்ற எண்ணத்தோடு நாம் அனைவரும் உயர்வோம். உண்மையாக உழைத்தால் வெற்றி வரும். அந்த வெற்றியை நோக்கி பயணிகள் சொல்லி இந்த படம் சிறப்பாக உங்களுடைய வாழ்த்துக்களுடன் திரையரங்கில் நிரம்ப, காட்சிகள் நிரம்ப நல்ல வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.